நாள் 2 நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்க்க போறோம்னா, அதற்கு ஆதாரமாக மார்க் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் என்று. இதுல ஒரு வார்த்தை இருக்கு, தகுதியான இடம். அப்போ இடம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த சம்பவத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களோடு அவர் ஒரு ஐக்கிய விருந்தை அதாவது அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த திருவிருந்து, அந்த ராபோச்சனம், அது அனுசரிக்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்தை சீஷர் இடத்துல அவர் சொல்றதை பார்க்கிறோம். நீங்க போய் அதுக்கான ஒரு தகுதியான இடத்தை தேடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளங்களை கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, நம்ம வேதத்துல நிறைய இடங்களை பார்க்கும்போது வழக்கத்தின்படியே ஆண்டவர் ஒலிவமலைக்கு போனார் அப்படின்னு வசனம் இருக்கு. ஸோ ஆண்டவருக்கு எப்பவுமே தனியா பிதாவோடு கூட நெருங்கி பழக, பிதாவோடு கூட நேரத்தை செலவிடுவதற்காக, ஜெபிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல மனிதனாய் வாழ்ந்த நாட்கள்ல அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் செட் பண்ணி வச்சிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவர் தனித்திருந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தகுதியான இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இன்றைக்கு நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே ஒரு ரூம் இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, சமைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கு, டிவி பார்க்குறதுக்கு, நம்ம கெஸ்ட் வந்தால் பேசுறதுக்கு, கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் ரூம் இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம செட் பண்ணுறோம். ஆனால் நமக்குன்னு ஜெபிப்பதற்காக அட்லீஸ்ட் ஒரு மூளையாவது, ஒரு ரூமில் ஒரு கார்னர், இது என்னுடைய ஜெப இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறோமா? எஸ், இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு இருக்கேன். பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அவர் எல்லா இடத்துலையும் ஜெபிச்சாரு. பட் அவர் தனியா ஒரு நேரம் செலவிடுறதுக்காக he chose a particular space. அந்த ஸ்பேஸ் தான் தகுதியான இடம். இன்றைக்கு ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நீங்க உங்க வீட்டில் ஒரு இடத்த, இது என்னுடைய ஜெப ப்ரேயர் கிளாசெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நான் ஜெபிக்கிற இடம் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா, இந்த லெந்து நாட்கள்ல ஐ ரியலி வாண்ட் டு என்கரேஜ் யூ, நீங்க ஒரு இடத்த உங்களுடைய ஜெப இடமாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஃப்ரேம்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் என்னுடைய ப்ரேயர் பிளேஸ். எஸ், என்னுடைய ப்ரேயர் பிளேஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கீழே நான் படிக்கிற புக்ஸ் இருக்கும், பென் இருக்கும், பென் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும், தண்ணி எல்லாமே இது பக்கத்தில் நான் வச்சுப்பேன். ஸோ தட் நம்ம ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது அடிக்கடி நம்ம ஏஞ்சி போகிறது, அடிக்கடி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன் நான் இந்த கார்னரை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இதனுடைய ரூமில் இருக்கிற ஒரு கார்னர், இந்த இடத்துல தான் நான் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், எல்லாமே இந்த கார்னரில் தான் நடக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இப்படி ஒரு கார்னரை, இல்லை பெட்டோட ஒரு எண்டை, இல்லை ஒரு ரூமுடைய ஒரு மூலையை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஜெபத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றது, நீங்கள் அப்படி ஒரு இடத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது நிச்சயமாக அந்த ஜெபத்தை நீங்க ஹானர் பண்றதாகவும், ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற அந்த நேரத்தை நீங்க கனப்படுத்துவதாகவும் தான் அது ஒரு அர்த்தம் கொடுக்கும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, நீயோ உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்றது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல எல்லாரும் இருக்கிறாங்க, அதனால என்னால் ஜெபிக்க முடியல, என் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அதனால ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களை நாம் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்குன்னு ஒரு அறை வீட்டை வைத்துக்கொள். இன்னைக்கு ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு இருக்கிறதே ஒரு சின்ன இடம் தான் சிஸ்டர், அதுல நான் எங்க ப்ரேயர் ரூம் செட் பண்றது அப்படின்னு நீங்க நீங்க கவலைப்பட வேணாம். உங்க பெட்டுடைய ஒரு ஓரம், நீங்க படுக்கிற இடத்துல ஒரு ஓரத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அதை நீங்க ஒரு ரொட்டீனா கொண்டு வரும்போது, ஓ அம்மா அந்த இடத்துல இருக்காங்களா, அப்ப அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கொள்வாங்க. இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுசானா வெல்ஸ்லி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஊழியராகிய ஜான் வெஸ்லி ஐயாவுடைய தாயார் தான் சுசானா வெஸ்லி. இவங்க
வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19 குழந்தைங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிற வீட்லேயே வந்து அந்த அம்மாங்க கிட்ட கேட்டால் எங்கே அந்த பசங்களை வச்சுட்டு ஜெபிக்கவே முடியல, இந்த பசங்களை வச்சுட்டு சர்ச்சுக்கே வர முடியல அப்படின்னு நல்லா குறை சொல்லுவாங்க. ஆனால் பாருங்களேன், சுசானா வெஸ்லி அம்மாவுக்கு வந்து 19 பசங்க. அந்த 19 பசங்க அப்போ எவ்வளோ பிஸியான ஒரு லைஃப் இருக்குது. சுற்றி குட்டி குட்டி பசங்க ஓடிட்டே இருப்பாங்க இல்லையா. அது மத்தியில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கிச்சனில் ஒரு ஓரத்தில் அவங்க வந்து தலை மேலே அந்த ஏப்ரான் சமைக்கிறதுக்காக அவங்க வச்சுருப்பாங்களா, அந்த ஏப்ரானை வந்து தலையில் போட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன். ஓகே, அம்மா வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருந்து அம்மா தலையில் வந்து ஏப்ரான் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லி 2 hours நம்ப மாட்டீங்க, 19 குழந்தைங்களுடைய தாய் 2 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபிப்பாங்களாம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த ஏப்ரானை போட்டு அவங்க தலையில் வச்சுட்டு உட்காரும்போது அந்த பசங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, அம்மா வந்து ஜெபிக்கிறாங்க, இந்த நேரத்தில் அம்மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்கள் முதல்ல உங்களுடைய ஜெபத்திற்கான கனத்தை கொடுக்கணும். உங்கள் ஜெப நேரத்துக்காக ஒரு தகுதியான இடத்த உங்கள் வீட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன தேவை, அந்த சூழ்நிலைமையை கொண்டு வரதுக்கு என்னென்ன தேவை, முதல்ல நீங்கள் அதை ஹானர் பண்ணுங்கள். அதெல்லாம் எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, என் கணவனார் புரிஞ்சுக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்றதை விட்டுட்டு நீங்க முதல்ல உங்க ஜெப நேரத்தை நீங்க கனப்படுத்துறீங்களா? இல்லை ஏன்னா தானே நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ ப்ரேயர் பண்ணுவேன், இல்லை எங்கே உட்காந்து பண்ணணுமோ பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் இடம் வந்து முக்கியம் கிடையாது. நீங்கள் எங்கேருந்து ஜெபிச்சாலும் ஆண்டுங்க ஜெபத்தை கேட்குறாரு. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஜெபத்தை கனப்படுத்துறீங்க அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொட்டீனை செட் பண்ணும். அந்த இடம் ஜெப அறை உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருந்தார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாகவே ஒரு ஜெப அறையை நீங்கள் வந்து ஆண்டவருக்கு என்று கொடுங்க. ஜெப அறை என்று ஒரு காரியத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அப்படிப்பட்ட வசதிகளை ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அந்த ரெடி பண்ணுங்க. ஒரு வேலை ஒரு ரூமை வந்து நீங்கள் சும்மா வச்சுருந்தீங்கன்னா ஐ ரியலி என்கரேஜ் யூ டு யூனோ மேக் த பிளேஸ் ஹேஸ் அ ப்ரேயர் ரூம். அதை ப்ரேயர் ஜெப அறையாக அதை நீங்கள் உருவாக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையை ஏற்படுத்துங்க. அதற்கு என்னென்ன தேவை என்று பார்த்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை ஏற்படுத்துங்க. இல்லை எனக்கு அப்படி இல்லை, எனக்கு அவ்வளோ ரூம்ஸ்லாம் இல்லை என் வீட்டில் அப்படின்னா ஒரு பகுதியை உங்களுடைய ஜெப அறையாக, ஒரு 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 போர்ஷனாக உங்களுடைய ப்ரேயர் டேபிளாக, இல்லை உங்களுக்கு அதுக்கு கூட எனக்கு வசதி இல்லை, ஒரு சேர் தான் இருக்குது அப்படின்னா அந்த சேர் எங்கே நான் ஆட் பண்ணுறேன். சுசானா வெஸ்லி அம்மா எந்த சேரில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இடத்துல பிக்சரில் ஆட் பண்ணுறேன். அவங்க ஒரு சேரை தான் அவங்க வந்து அவங்களுடைய ப்ரேயர் டேபிள், ப்ரேயர் கிளாசெட் எல்லாத்துக்கும் அந்த ஒரு சேரை தான் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி ஒரு வேளை அந்த அம்மா மாதிரி வெறும் ஒரு சேர் தான் இருக்குது அப்படின்னா அது ஹானர் பண்ணி தினமும் நான் ஜெபிச்சா அந்த இடத்துல தான் போய் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இயேசு கிறிஸ்து இப்படி தனித்து ஜெபிக்கும் போது அதெல்லாம் சீஷர்கள் பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சீஷர் இடத்துல சொல்கிறாரு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ சீஷர்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு தன்னுடைய ஊழிய பாதையில் முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு, அதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்குறாரு, அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து அவர் பார்த்து வச்சிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறோம். அப்போ அவருடைய அடி சுவடுகளை ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளுடைய நமக்கு உகந்த காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த நாளில் ஒரு வேலை அப்படிப்பட்ட ஒரு ஜெப அறையை, இல்லை ஒரு ஜெப நேரத்தை, இல்லை ஒரு ஜெப ஒரு சின்ன இடத்த ஜெபத்துக்கென்று நீங்கள் வந்து ஒதுக்கி வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த 40 நாட்களில் அந்த காரியத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் உறவினர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போய்ட்டு அவள் ஜெபிப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுடைய ஜெபத்தையும் நீங்கள் ஆண்டரோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவையும் கனப்படுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்கள் முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தையும் ஆண்டரோடு கூட இருக்கிற அந்த உறவின் அந்த காரியத்தையும் வந்து நீங்கள் கனப்படுத்த ஆரம்பிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தகுதியான இடத்த வந்து போய் தேடுங்க அப்படின்னு சீஷர்கள் இடத்துல வந்து ஆண்டவர் சொல்கிறது பார்க்கணும். நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு ரோடு ஓரத்தில் கூட அப்படியே எல்லாரும் இருப்பாங்க, உட்கார வச்சு அங்கே கூட ஒரு திருவிருந்து வச்சுருக்கலாம் இல்லையா. பட் ஹி சோஸ் ரைட் பிளேஸ். நம்ம பார்க்குறோம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷிக்கும் போது அவர்களை அழகாக பந்தியாக உட்கார வச்சாராம். நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் நினச்சிருந்தா எல்லாம் கியூவில் நில்லுங்க, லைனாக எல்லாருக்கும் கொடுக்குற, வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லாமல் எல்லாரையும் அழகாக அதில் கூட ஆண்டவர் எப்படி ஒழுங்கும் கிரமமாக நேர்த்தியாக அந்த காரியத்தை பண்ணுறதை பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு வேளை உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு தடை இருக்குது, என்னால் தொடர்ந்து ஜெபிக்க முடியல, ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல, நிறைய தடைகள் இருக்குது, ஜெபிக்கணும்னா தூக்கம் வருது அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா
இந்த காரியத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெபத்துக்கென்று ஒரு பிளேஸ், ஒரு பகுதியை உங்கள் வீட்டில் ஒரு இடத்த ஜெபத்திற்காக ஒதுக்கி நீங்கள் கொடுங்க. நிச்சயமாகவே இடமே இல்லை எனக்கு ஜெபிக்க, எனக்கு வந்து இந்த வேத புத்தகங்கள் ஆண்டரோடு கூட வந்து நேரத்தை செலவிடுறதுக்காக அந்த காரியங்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை, பத்த மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் அப்படி ஒரு இடத்த இருக்கிற அந்த கொஞ்சத்தில் நீ இருக்கிற அந்த சின்ன வீட்டில் ஒரு பகுதி ஆண்டருக்கு என்று நீங்கள் கொடுத்து அந்த இடத்துல ஜெபிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுத்து அதில் நீங்கள் தனியாக ஜெபாரைய வைக்கிற அளவுக்கு உங்களை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். ப்ரொவைடட் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, அநேகத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ டே 2 உடைய வீடியோ டே 2 ஆஃப் இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழகலாம் இயேசுவோடு இந்த சீரீஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தகுதியான இடம். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு தகுதியான இடத்தை இந்த லெந்து நாட்களில் நீங்கள் கண்டுபிடிச்சு அதை வந்து ரொட்டீனாக நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல ஜெபிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கும் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் டே 3 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.